வர்த்தகத்தின் போது IDBI, கோல் இந்தியா, HCL டெக் உள்ளிட்ட பங்குகள் விலை ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. 3 சிறப்பு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அந்நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் சங்கிலி பாண்டி மற்றும் கணக்காளர் மூர்த்தி ஆகியோருக்கு இக்கொள்ளையில் முக்கிய பங்கு இருப்பது தெரியவந்தது. லட்சக்கணக்கான ரூபாயை கையாடல் செய்த அவர்கள் கொள்ளை திட்டம் தீட்டியுள்ளனர். மூணாரை சேர்ந்த ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் கொள்ளையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கொடைக்கானலில் பதுங்கி இருந்த 4 கொள்ளையர்களையும் சங்கிலி பாண்டி மற்றும் மூர்த்தியையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6.5 கிலோ தங்கம் மற்றும் 12 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. பொதுமக்களை பாதிக்கக்கூடிய சுங்கச்சாவடி கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமது கட்சியின் 2வது கட்ட சுற்றுப்பயணம் பிப்ரவரி மாதம் முடிவடைந்த பின் மக்கள் விருப்பத்திற்கேற்ப வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் என்றார். சேது சமுத்திர திட்டம் என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டம். அதனை முறையே சரியே செய்யவில்லை. அதற்கு காரணம் யார் என்பதை ஆட்சியாளர்கள் நன்கு அறிவார்கள். எனவே இனிமேலாவது ஒரு காலக்கெடுவிற்குள் அந்த பணியை செய்வார்கள். தலித் மக்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைக்கு எதிராக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக இந்திய குடியரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சேக்கு தமிழரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதை தெரிவித்தார். அதை தற்போது பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் இன்றைக்கு புதிதல்ல. இந்த சம்பவங்கள் இந்த மேலாதிக்க சாதிய சமூகத்திலே ஆண்டு கணக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கிற அங்கொன்றும் இங்க இந்த மாநில அரசை பொறுத்தவரை அதை போன்ற நடவடிக்கைகள் ஏற்படுகிற போது அரசு கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்கிறது. அதை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் அதிலே குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குவதற்கும் இந்த அரசை பொறுத்தவரையில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. வத்தலகுண்டுவில் தனியார் நகை அடகு நிறுவனத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக அதன் மேலாளர் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் உள்ள மணப்புரம் நகை அடகு நிறுவனத்தில் கடந்த வாரம் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளும் 17 லட்சம் ரூபாயும் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் 3 சிறப்பு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அந்நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் சங்கிலி பாண்டி மற்றும் கணக்காளர் மூர்த்தி ஆகியோருக்கு இக்கொள்ளையில் முக்கிய பங்கு இருப்பது தெரியவந்தது. லட்சக்கணக்கான ரூபாயை கையாடல் செய்த அவர்கள் கொள்ளை திட்டம் தீட்டியுள்ளனர். மூணாரை சேர்ந்த ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் கொள்ளையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கொடைக்கானலில் பதுங்கி இருந்த 4 கொள்ளையர்களையும் சங்கிலி பாண்டி மற்றும் மூர்த்தியையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6.5 கிலோ தங்கம் மற்றும் 12 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உதகையில் பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான நிலத்தை சிலர் அபகரிக்க முயல்வதாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பழங்குடியின தோடர் மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தை சிலர் அபகரிக்க முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது. அதனை தட்டி கேட்டால் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் அளித்தனர். நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்ட தலைவர் சிவா 3 ஹவர்ல நீங்க காலி பண்ணாட்டி உங்களை வந்து நாங்க லாரியோட ஆளு கூட்டு வந்து காலி பண்ணிடுவோம். அப்ப நான் உங்க டாக்குமெண்ட் காட்டணும். ஒரு செகண்ட்ல வந்து உங்க வந்து வீடு பூந்து வெட்டணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்க பயந்து வீட்டுல கூட்டு வந்தோம். மின்சார கம்பி அறுந்து விழுவதால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க புதிய மின்தடை கருவியை உருவாக்கியுள்ளார் நெல்லையை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி. இது குறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மழை காலங்களில் மின்கம்பிகள் அறுந்து விழுவதும் அதனால் உயிரிழப்புகள் நிகழ்வதும் அவ்வப்போது வாடிக்கையாகி வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் புதிய கண்காணிப்பு கருவியை உருவாக்கியுள்ளார் இளம் பொறியாளர் ஒருவர். திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த 26 வயதான ஹரிராம் சந்தர் சென்னையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பை முடித்தவர். பொறியியல் அறிவை கொண்டு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் ஆர்வம் கொண்ட இவர் மின்கம்பி அறுந்து விழுவதால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் கருவி ஒன்றை உருவாக்கியுள்ளார்.
ஸ்ட்ரீட் போஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டிவைஸ் வந்து பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணா தெரு ஓரங்கள்ல இருக்கிற பவர் லைன்லாம் டிஸ்கனெக்ட் ஆகி காத்து காலத்துல கீழே அருந்து விழுந்துருது. அது அருந்து விழுந்த உடனே கீழே இருக்கிற தண்ணிகள்லயோ இல்லாட்டி மற்ற இடங்கள்லயோ அது கட்டாயி விழுந்திருக்கும் போது மக்கள் அதை மிதிச்சு பவர் ஆக்சிடென்ட்னால இறந்துருந்தாங்க. நான் ஒரு டிவைஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணோம்னா பவர் லைன் அருந்து கீழே விழுந்த அடுத்த செகண்டே அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். மின்கம்ப பாதுகாப்பு கண்காணிப்பு கருவியான இது காற்று மழை காலங்களில் மின்கம்பி அருந்து விழுந்தால் உடனடியாக மின் தடையை ஏற்படுத்தி உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 6 மாத கால இடைவிடாத உழைப்பால் உருவான இந்த மின்தடை கருவியை வெறும் 620 ரூபாயில் உருவாக்கிவிடலாம் என்கிறார் ஹரிராம் சந்தர். மார்க்கெட்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சர்க்யூட் பிரேக்கர் இல்லாட்டி கன்வென்ஷனல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த டிவைஸோட காஸ்ட் வந்து 35,000 ரூபாய் ஆகுது. இதோட கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு வந்து 2,000 ரூபாய் ஆகுது. ஆனா நான் பண்ணிருக்கிற ஒன் டைம் சர்க்யூட் பிரேக்கர்ங்கிறது வெறும் 20 ரூபாயில அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணோம். இதோட கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு 600 ரூபாய் தான் செலவாகும். அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்ற தமக்கு சிறுவயது முதலே புதிய கண்டுபிடிப்புகள் மீது இருந்த ஆர்வமும் அறிவியல் மீதான ஈர்ப்புமே இந்த கண்டுபிடிப்புக்கு காரணம் என்று கூறுகிறார் இந்த இளம் விஞ்ஞானி. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் தங்கமணி. Goodwill Commodities and Currency Trading Company வழங்கும் வணிக செய்திகள். மும்பை பங்குச்சந்தையில் இன்று காலை வர்த்தகம் சரிவுடன் தொடங்கியது. வணிகத்தின் தொடக்கத்திலேயே சென்செக்ஸ் 282 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்தது. மும்பை பங்கு சந்தையில் இன்று வர்த்தகம் தொடங்கியதும் சென்செக்ஸ் குறியீட்டு எண் 282 புள்ளிகள் சரிந்து 25,334 புள்ளிகளாக வீழ்ச்சியடைந்தது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 87 புள்ளிகள் குறைந்து 7,710 புள்ளிகளில் வர்த்தகமானது. வர்த்தகத்தின் போது ஐடிபிஐ, கோல் இந்தியா, HCL டெக் உள்ளிட்ட பங்குகள் விலை ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டிக்கு தயாராகும் வகையில் இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க அணி முதல் கட்டமாக 3 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியை கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. இதன் முதல் போட்டி காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2ஆம் தேதி தர்மசாலா மைதானத்தில் நடைபெறுகிறது. இதற்காக இந்திய அணி வீரர்கள் தர்மசாலாவில் முகாமிட்டுள்ளனர். போட்டிக்கு 3 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். இதற்கிடையில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 20 ஓவர் பயிற்சி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி விளையாட உள்ளது. இந்த போட்டி டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெற்ற புல்வெட்டும்